வால் மட்டும் நல்லா இப்படி வரைஞ்சா ஓகே. வாமா சீக்கிரம் வா, பாரு உன் புருஷனோட ஓவியத்தை பார். அதே பன்னிய வரைஞ்சு வச்சிருக்காங்க. பன்னியா? அடி மூதேவி, பன்னி அடி இது. எங்க கொம்பலாம் போட்டு வச்சிருக்க? லூசு, பொங்கல் அது மாடை வரைஞ்சு வச்சிருக்கேன், பன்னிங்கிற. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. அது இது என்ன பன்னிக்கு பின்னாடி? பின்னாடா வால் மாதிரி வாலுல வந்து முடி வளர்ந்துருக்குமா? இங்க பாத்தியா இல்லையா? இது கரும்பு தின்னுட்டு இருக்கு. பொங்கல் அதுவும் மாடு கரும்பு தின்னுட்டு இருக்கு. வெள்ளை சேர கீழே எதுக்கு மண்டை மூஞ்சி மாதிரி வரைஞ்சு வச்சிருக்க? அதுவா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உங்க அப்பா வந்து இந்த மாடை வளர்க்குறான். உங்க அப்பா மூஞ்சி அது. என்னமா சொல்லு? முக்கியமான விஷயம் சொல்ல, வெளியில வா. இந்த பால் கறக்குற மாதிரி ஒரு 2 பேத்தை வரைஞ்சிட்டு வந்துடுறேன். 2 பேத்தை நல்லா பால் கறந்த பொம்பளை ஆம்பளை மாடு மூதேவி காளை மாடை வரைஞ்சு வச்சுட்டு பால் கறக்குது பாரு. அப்போ வரேன் மாடுன்னு எழுதிடுறேன். உனக்கே அடையாளம் தெரியல. அவ்வளோதப்பா. இது என்னது எழுதிருக்க? மாடு பானுன்னு எழுதிட்டு மாடாது பானுன்னு எதுக்கு எழுதி வச்சிருக்க? மாடுக்கு இது என்ன ஸ்பெல்லிங் வரும் தெரியல. மாவா? மா இதானே? மா இதானே? பாவா? பாவது இப்படி சொல்லிச்சு விடு. ஓ இது சொல்லிச்சுமா? எதுக்கு வந்ததேன்னு மறந்துட்டு உனக்கு பால் எடுத்து பார். அவ்வளோதான் மாடு பானுன்னு உனக்கு படிக்கவும் தெரியல, ஒரு அளவும் தெரியல. போர்டு நல்லா இருக்குமா? இனிமே இதை இங்க பாரு, இந்த போர்டை எடுத்து கீழே வச்சுன்னா வச்சுக்க, அப்படியே வரைஞ்சி ஓவியர் ஆயிடுவேன். என்ன ஆயிடுவேன்? ஓவியர். இருக்கு பையில வச்சிரு. வேலைக்கு போகிறதுக்குள்ள கையிலேயே நான் பொங்கலுக்கு தானே மூட்டி வச்சேன். அதுதான்மா, பொங்கலுக்கு தான் நீ மூட்டி வச்ச. பொங்கல் நாளைக்கு தானே, இன்னைக்கு எடுத்து போட்டா வச்சுக்க, நல்லா இருக்கும். நாளைக்கு வந்து நார்மலா. இப்ப பாரு புடச்சுன்னு இருக்குது. நல்லா புடச்சு இப்படிதான்மா. ஏமா நீ பச்சை பச்சையா பேசுறிய? நானா நீயா கவுச்சு பிடிச்ச நாயே? ரொம்ப வாய் எகுறது. வேலைக்கும் போறதுல பக்கத்து வீட்டுல டிவி பெருசா இருக்கு. நம்ம வீட்டுல தம்மா துண்டு தான் இருக்கு. எங்க அப்பா உனக்கு நல்லா தண்டி வாங்கி தரான் துப்பு கட்ட மாப்பிள்ளைக்கு. இங்க பாரு என்ன பண்ண? தலையில காக்கா. தலையில காக்கா பீப்பேல பார்த்து ஓடு. கெட்ட வார்த்தை பேசாதியா? காக்கா மிரட்டினம்மா. காக்கா மிரட்ட. அதான் என்ன எங்க அப்பா வர சொன்னாரியா? என்ன அவர் சொன்னது? உட்கார், கீழே உட்காருமா, கால் வலிக்குது எனக்கு. உனக்கு நீ ஐடியா அவுத்துறியா? கண்ணை பூசு. ஜமா நல்லா பாருமா, வரப்பா நிக்குது. கையிலே நிக்குதுமா. என்னம்மா அப்ப நம்ம கவு வச்சு பச்சை பச்சையா பேசினது ஜன்னல் சாத்திட்டாரு பாரு. ஒரு சேர் எடுத்துன்னு வரியா? உட்காந்துக்கிறேன். நான் இங்கதான் நிப்பேன். உட்காருமா? கபரா அப்படி ஸ்டைலா உட்காரணுமா? அப்படி மூடிக்கிட்டு உட்கார் மூதேவி. ஸ்டைலா உட்கார்ந்துட்டே இல்லையா? உட்கார்ட்டேனே. எங்க அப்பா உன்னை வர சொன்னாரு. இந்த விஷயத்தை தவிர உன்கிட்ட பேசினாலே எனக்கு கிறுக்கிறுக்குன்னு வந்துடும். கிளம்புயா ஊருக்கு. எதுக்குமா? ஜல்லிக்கட்டு நடக்குதான். ஜல்லிக்கட்டுக்கு நான் போய் என்ன பண்றது? ஏற்கனவே இங்கதான் ஜல்லிக்கட்டு அடக்கிட்டு கிடக்குனே. விட்டு வச்சியா இதுக்கு பாவத்தை வந்து? எனக்கு சோறு வைக்கவே இங்க துப்பு இல்ல. யாரு 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 தாங்க புத்தி? அவனுக்கு 5 ரூபாய் சிப்ஸ் வாங்கி கொடுப்போம். 2 அப்போ குறுக்குறே வாங்கிட்டு இங்க அத்தா இதுக்கு அப்பாவுக்கு 2 இது வாங்கிக்கப்பா. இது மாட்டு சாணி கொஞ்சம் போடா. இதுல அந்த குல்பு மிட்டாய் விக்கும்லடா, 2 வாங்கிட்டு வா போ. எனக்கு 2 பூக்கட்டோண்ட ஏது காசு 2 முறுக்கு வாங்கி போடா. உன் அம்மா பேர சொல்றா, கடைக்காரன் தருவான். கடைக்காரன் என்ன இவனா எனக்கு தரத்துக்கு? ஐயோ இங்க பாரு தெரியாது எப்படி பண்றது? பூக்கட்டது உன் கூட சேர்ந்து சோம்பேறிக்கு சோறு தூக்குறேன். அப்பா அம்மாடி ஆத்தாடி. நீ கத்துற நான் பயந்துட்டேன். சேவிங் எதுக்கு பண்ண? குரங்கு மாதிரி இருக்கு. உங்களுக்கே வெள்ளை அடிச்ச மாதிரி மூஞ்சிய வெள்ளை அடிக்கணும். வெள்ளையாடி போயா இது மாட்டுக்கு. ஐயோ மாட்டுக்கு சாணி போடணுமா? மாடு சாணி போட மூதேவி அதை அள்ளி போடு. ஜல்லிக்கட்டு மருந்து வச்சு நல்லா சவுந்திருக்கு போலுக்கு. நல்லா சவுந்தா புருஷன் மேல பாசம் அதிகமா. அந்த கையை வெட்டிடுற அடுப்புக்குள்ள வச்சு தீ அப்பா பிச்சை எடுப்பேன். சரி என்ன இளவு? நான் போய் வரைஞ்சிட்டு வேலையாடி பாத்துட்டு இருப்பேன். சொல்லு என்ன டைம் சொல்லு. எங்க அப்பா ஜல்லிக்கட்டு நடக்குதான் சொன்னாரு. கிளம்பு. ஜல்லிக்கட்டுக்கு நான் போய் என்ன செய்ய போறேன்? நீ ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு எங்க அப்பாவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அடக்குறாங்களா மாடு, அதெல்லாம் வந்து அடக்க முடியாம தப்பிக்கிட்டு ஓடிடும் தெரியுமா மண்டைய விட்டு. அந்த மாட்டெல்லாம் புடிச்சிட்டு வந்து தர உனக்கு காசு தராங்க. ஒரு 10,000 ரூபாய் 3 நாள் டியூட்டியா. எது
இந்த அடக்குற மாடு வந்து அடக்க முடியாம சீறிக்கிட்டு போகும் பாரு, சீறிக்கிட்டு. அந்த எங்க அப்பா சொன்னாரு, அவனுக்கு மாடு அடக்க தெரியுமான்னு கேட்டாரு. அவன் துப்பு கட்டவன், என்னையே அடக்க மாட்டான், மாடு அடக்க வேணான்னு சொல்லிட்டேன். அந்த அடங்காத மாடு ஓடும்ல திமிரிக்கிட்டு, அதை பிடிக்கணும். அதாவது அந்த அவங்கனாலே பிடிக்க முடியாத மாடு தாவிட்டு ஓடும், தப்பிக்கிட்டு ஓடும். அதை போய் நான் புடிச்சிட்டு வந்து எங்க விடணுமா? ஓனர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா 3 நாளைக்கு 10,000 ரூபாய். எங்க அப்பா அந்த டியூட்டி ஓனர்கிட்ட நான் கொடுத்துருவேன். பணத்தை யார் வாங்குறது? சரி மூதேவி அப்படியே என்னை கொண்டு போய் முடிச்சு விடலான்னு பாக்குறியா? அவங்களாலே பிடிக்க ஓடிட்டு இருக்கு, அதை போய் நான் போய் பிடிச்சு தந்துட்டு நீயும் கொப்ப காசு வாங்கி தின்னுட்டு நான் சுடுகாட போய் படுத்து விடும். அதான ஐடியா? அதெல்லாம் இல்லையா, அது போக உன்னால முடிஞ்சா இருந்தீன்னா மாடு அடக்க. அப்ப எங்கிட்ட இருக்கிறது அந்த குமுள் இருக்குல்ல, அதுல ஏறி உட்காரவனுக்கு 5 பவுன் செயினா. அந்த குமுள்ல ஏறி நான் உட்கார்ந்துக்கணும். அடக்கி படுக்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, மாட்டை அடக்கி நீ தான் அந்த வித்த தெரிஞ்சவனாச்சே. மூதேவி பொண்ணை அடக்க முடியாமலே நான் தெரியுறேன். இல்ல மாடு அதெல்லாம் குமுளை புடிச்சு ஏறி அத படுக்க வச்சு பரிசு 5 பவுன் தங்கிலி. அதுவும் இல்லன்னு வச்சுக்கோ, 2வது பரிசு. இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. நான் எங்க வாங்குறது? அதை வாங்கி யாரு படுக்கிறது? அத்தோட போக வேண்டியதான். அது நான் அதை மாடு குத்தி குடல உருவிருச்சுன்னு வச்சுக்கோ நாளைக்கு. அதெல்லாம் வந்து வீராதி விளையாட்டு, அதுல உயிர் போகிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்காரோ. அததான் சொல்ல வரேன். எங்க அப்பா உன் பேரை செலக்ட் பண்ணி முதல்ல கொடுக்குற, என் மாப்பிள்ளன்ட்டு போயிட்டு வாயா. இங்க பாரு, நான் 2வது ஒப்பனுக்கும் வேலை இல்ல, உனக்கும் வேலை இல்ல. தேவையில்லாத இங்க உட்காந்து மாடே வரைய தெரியாம வரைஞ்சி செல்லுல பார்த்து வரைஞ்சுக்கிறத அந்த லட்சத்துல அவங்க பிடிக்க முடியாத மாதிரி திமிரிட்டு போகும். அதை போய் நான் பிடிச்சிட்டு வந்து இவங்களுக்கு தருந்து இவங்களுக்கு நோகாம உட்காந்து போவாங்க. நான் குடல் வெளில விட்டு கடந்து நான் உட்காந்து சாகணுமா? உங்க அப்பா 2 நாள் நான் வீட்டுல உட்காந்து தின்னாலே அந்த திட்டுவான். இதுல லைட்டா கிழிச்சு அங்க போய் உட்காந்துட்டு ஐயோ உட்காந்து தண்டத்தோட தின்ட்டாயா, என் சொத்தே அழிக்கிறாயா, என் பொண்ணை கட்டி கொடுத்தது இல்லாம சொத்தை வேற அழிச்சிட்டு இருக்காயான்னு சொல்லுவான். ஜல்லிக்கட்டுக்கு போறீங்கப்பா, உன் உயிர் அதுல போச்சுன்னா சாகசையா. நாளைக்கு ஜல்லிக்கட்டு படம் போடுறோம், அதை வேணா உட்காந்து முழுசா பாத்துட்டு போய் போறேன். போறியா இல்ல புதுக்கோட்டை போறியா, மதுரை போறியா, எங்க போற? நான் எங்கேயும் போகல, இங்க ஒரு ஓரமா உட்காந்துக்கிறேன். புரியுதா? தேவையில்லாத வேலையெல்லாம் என்னை மாட்டி விட்டுருக்காரு. ஏதோ இங்க பாரு, ஆடு குட்டி ஒரு மாட்டு குட்டி, அதை வேணா அடக்கணும்னா கூப்பிடு, நான் வந்து அடக்கிட்டு நல்லா தின்னுட்டு வரேன். இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் என்கிட்ட செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்க, லெஃப்ட்ல அடிப்பேன் பாத்துக்க. நான் போய் வரைஞ்சிட்டு இருப்பேன். நீ டிஸ்டர்ப் பண்ணினா வச்சுக்க. இப்ப மாடு வரைஞ்சிட்டேன், அதுக்கு ஒரு காளை மாடு வரைஞ்சி அதுக்கு ஜோடி சேர்த்து விடாம நான் விட மாட்டேன். இந்த பிசினஸ் அந்த ஜோடியெல்லாம் அங்கேயும் பொம்பளை மாடை பிடிச்சி வச்சுக்கோயா. இப்படி நான் சொல்றேன், பிடிக்கிறதுக்கு நல்ல ஐடியா. பொம்பளை மாடை இறுக்கி பிடிச்சிக்கோ. ஆம்பளை மாடுங்க ஓடுறப்ப பொம்பளை மாடை உசுப்பி விட்டுரு, அது சிலுப்புன செருப்பா வந்துடும். நீ தேவையில்லாத அந்த மாமா வேலையெல்லாம் என்னை பார்க்க சொல்லாத. இங்க பாரு, ஓடிடுவோனே பொங்கல்னு பாக்குறேன். இல்லாட்டி வச்சுக்க உன்னை செருப்பை கொண்டு அடிப்பேன் நான். ஓடிடு மரியாதையா. சோறு ஆக்கிட்டியா இல்லையா நீனு? அப்போ அந்த மாடுக்கு நான் ஜோடியை வரைஞ்சிட்டு கீழே வந்து திணித்து பேசான ஒரு ஓரமா தூங்குறேன். தூங்கிட்டு சோம்பேறியா இருந்தா அவளை பிடிச்சிட்டு மாடை இங்க பிடிக்க முடியாத மாடை நான் போய் பிடிச்சிட்டு வந்து 10,000 ரூபா கொடுக்கும்போது திம்பாக்கலாம். நாதாரி நாய் சிரிக்கி ஓடி எந்திரிக்க உட்காந்துட்ட எதிர்க்க முடியாது. தச்சுக்க என்ன இனிப்பு மாதிரி இருந்துட்டு இருக்க போறியாக்கு. இங்க பாரு, ஒன்னே பிடிக்கிறதே எனக்கு பெரிய கஷ்டம். இந்த மாலை பிடிக்கிறதெல்லாம் என்னால முடியாது. தேவையில்லாத வேலை பண்ணாலும் போயிரு. நீ எந்த ஆஃபரும் தர வேணாம். நீ என்ன கொள்ற ஆஃபரை மட்டும்தான் நீ தந்துட்டு இருக்க. தேவையில்லாத ஆஃபர் வேணாம், ஜாப்பூர் வேணாம், யாரை விடு. நான் போறேன். 5 பவுன் வேணா நான் வாங்கிட்டு கடனையாவது வாங்கி கொண்டாந்து போறேன். நீ ஆளை விடு நாதாரி போடி அங்கிட்டு. நான் மாடையும் பிடிக்கல, ஆட்டையும் பிடிக்கல. எங்கேயாவது ஒண்ணு கிடைச்சா இவங்களுக்கு போய் பிடிச்சுன்னு வரேன் நான். போ எந்திரிச்சு ஓடு. ஜட்டி வந்துச்சா? எங்க வந்துச்சு? ஜட்டி போடாம நான் தெரியல. நீ போய் ஒரு சட்டியில சோத்த வச்சு வந்துடுற. அந்த மாடுக்கு ஜோடி வர ஏமா நான் விட மாட்டேன். வரட்டுமா?